ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு நிரப்புவதில் ஒரு சில புதிய விதியை கொண்டு வந்து அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னமான புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 17/2/2025 அன்னைக்கு தான் பார்த்தா இந்த ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐஆர்டி, அதாவது த இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க பாருங்கள், தரமணி. அவங்க டிரைவர் கம் கண்டக்டர் ஜாபுக்கான டிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஒரு சில புதிய டிராஃப்ட் அறிவித்து அதை சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தா 18/2/2025 திரும்ப அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இப்போது அதுக்கான விதியை மாற்றி அமைச்சிருக்காங்க. என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, 1/7/2025 நிலவரப்படி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 24 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் முன்னாள் இராணுவத்திராக இருக்காங்க, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 50 வயசு கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 55 வரையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். இதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் கல்வி தகுதி 1/1/2025 நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 10th பாஸு அல்லது அதற்கு இணையாக நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக தமிழில் ஏதை படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக் கல்வி தகுதியாக தான் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு தொழில்நுட்ப தகுதியை கேட்டிருக்காங்க பாருங்கள். செல்லத்தக்க கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 18 மாதம் முன் அனுபவம் தேவை. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி 18 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உடனே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி அப்ளை பண்ணிட முடியாது. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி 18 மாதத்துக்கு அப்புறம் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் 1/1/2025 முன்பாக பெற்றிருக்க வேண்டும். சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலமாக தேர்ச்சி பெற்றிருப்பின் முன் அனுபவ விலக்கு அளிக்கப்படும். அதாவது நீங்கள் இந்த ஐஆர்டி மூலமாக ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நார்மலாக போகிறவங்க 18 மாதத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்லத்தக்க பொதுப்பணி விலையை கேட்டிருக்காங்க, அதுவும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்ட செல்லுபடியாக முதலுதவி சர்டிஃபிகேட், அதாவது ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது பேசிக் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக உடல் தகுதி. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் அப்ளை பண்ண முடியும். 50 கிலோகிராம் எடையுடன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறக்குருடு மற்றும் இரவு குருட்டுத்தன்மை இல்லாமல் தெளிவான கண் பார்வை இருக்க வேண்டும். எந்தவித உடல் அங்க குறைபாடு இன்றி இருக்க வேண்டும். நன்கு காது கேட்கும் திறன் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது விண்ணப்பதாரர் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தா ஜென்ரல் கேட்டகிரிக்கு 1180 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு 590 ரூபா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட்டை அரசு பஸ் இந்த வெப்சைட் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்வு நடைமுறையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட செய்முறை மற்றும் நேர்காணலுக்கு அழைக்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறாங்க ரிசர்வேஷன் படி அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கு போவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனைத்து தகுதியான விண்ணப்பதாரர்களும் எழுத்து தேர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதலின் படி அனுமதிக்கப்படுவர். வினாத்தாள் தமிழில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ உங்களுக்கான கொஷின் பேப்பர் தமிழில் மட்டும்தான் இருக்கும். மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எழுத்து தேர்வு 10ஆம் வகுப்பு பொது தமிழில் 50% மதிப்பெண்ணும் 50 மதிப்பெண்ணும், பொது அறிவு மற்றும் தொழில்முறை திறனறிவு தேர்வு 50 மதிப்பெண்கள் ஆகிய பாடங்களை உள்ளடக்கியது. பொதுத்தமிழ் தேர்வில் கட்டாயமாக 40% 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் அந்த பார்ட் பிக்கான மார்க்கை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமனத்திற்கான அரசு விதிமுறையின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள்
நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி சரிபார்ப்பு, சான்றிதழ் சரிபார்ப்பு இதெல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 80 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நேர்காணலுக்கு 20 மதிப்பெண் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 150 மதிப்பெண்களுக்கு இறுதியாக உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம். எக்ஸாமில் 80 மதிப்பெண்ணும், ஸோ இந்த மாதிரி அந்த நேர்காணல் ஒரு 20 மதிப்பெண்ணும், அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. OMR மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஏஆ பிஆ சிஆ அப்படின்றதான் நீங்கள் வந்து டிக் பண்ண போகிறீங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அல்லது கருமை நிற பந்து பால்பான் பென் இருக்க பாருங்கள், அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு கேள்விக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடையளித்தால் அந்த கேள்வியை வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 90 நிமிஷம் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எக்ஸாமில் 100 கேள்விகள் கேட்பாங்க. ப்ராக்டிக்கல் 80 மதிப்பெண், நேர்காணல் 20 மதிப்பெண். இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தா மீதி இருக்க 50 மதிப்பெண்ணை மட்டும்தான் எடுத்துப்பாங்க கால்குலேஷனுக்கு. பொதுத்தமிழுக்கான மார்க்கை வந்து பார்த்தா எடுத்துக்க மாட்டாங்க மெரிட் லிஸ்ட்டுக்கு, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி இது பண்ணணும் எல்லாமே. இதை தான் வந்து பார்த்தா ஒரு புதிய விதியை அமல்படுத்தி அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் வந்து பார்த்தா போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓரிரு மாதங்களில், அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கான ரெக்யர்மெண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2300க்கு மேற்பட்ட வேக்கன்சி, அதை ஒரு மாதத்துக்குள்ளே எடுப்போம்னு சொன்னாங்க. 1 வீக் முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் நம்ம அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அரசாணையும் கொடுத்துருக்காங்க. அந்த நியமன விதிகள்லாம் மாற்றம் பண்ணி அரசு அதுக்கான அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ விரைவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் அதே டேட்டை நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது 25/10/2024 அன்றைக்கி தான் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2108 வேக்கன்சி வந்து பார்த்தா ஃபில் பண்ண சொல்லி அரசாணையை கொடுத்துருக்காங்க. அதில் எம்டிசி 323, எஸ்சிடிசியில் 333, விழுப்புரமில் 206, சேலமில் 292, கோயம்புத்தூரில் 267, கும்பகோணமில் 421, மதுரையில் 95, திருநெல்வேலியில் 171 வேக்கன்சி. இது எல்லாமே வந்து டிசிசினா டிரைவர் கம் கண்டக்டர் வேக்கன்சி தான் 2033 கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலில் எஸ்சிடிசியில் 15, சேலமில் 60 கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வேக்கன்சி கம்மி தான். மற்றபடி டிரைவர் கம் கண்டக்டர் வேலைக்கு தான் அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் வேலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கண்டக்டருக்கான லைசன்ஸும் தேவைப்படும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 2300 வேக்கன்சி நிரப்ப சொல்லி இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃபுல் எலிஜிபிலிட்டி எல்லாமே இதிலே வந்து கவர் பண்ணியாச்சு. மேலும் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வரும்போது. அதேமாதிரி எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக விரைவில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ரீசெண்டாக தான் அறிவிச்சிருக்காங்க, இப்போதைக்கு இதை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.